லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் கூலி. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டர்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய ஹோப் இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேரை இந்த படத்தை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது. ஸோ எனக்குமே இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகலை, ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும்தான் நல்லா ரசிக்கும்படி எடுத்திருந்தாங்க. அதை தாண்டி ஒன்று சீக்வன்ஸ் நல்லா இருக்கே தவிர எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே இல்லை. குறிப்பாக நாகார்ஜுனாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கார். அந்த மனசு ஆளே இல்லாமல் ஒரு பாட்டு தெலுங்கு ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்துலாம் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஏகப்பட்ட கன்னிஸ் வந்து ஸோ நாகார்ஜுன மேலே இந்த டோலிஸ் எல்லாம் ரீல்ஸாக போட்டு தள்ளுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அவங்க பண்ணுறாங்க. இந்த கூலி மூவி பொறுத்த வரைக்கும் ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 crores மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. வீக் டேவை தாண்டி இந்த படத்தோடைய அந்த ஒர்க்கிங் டேலுமே வந்து நல்ல கலெக்ஷன் வந்திருக்குன்ற மாதிரி தான் பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேணா விவரன்றதை என்னோட மெயின் சேனலில் போடுறேன். ஸோ இந்த படத்தோடைய ஓடிடிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைமில் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைமில் வரப்போ இந்த படம் உங்களுக்கு பிஎல்எஃப் ஃபார்மேட்டோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணுவாங்க. இன்னுமே இந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த படம் வர்றப்ப செப்டம்பர் 2nd வீக் தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 வீக்ஸ்க்கான தியேட்டரிக்கல் விண்டோவை அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி மட்டும் மேபி டிலே ஆகும், பட் தெரியல. இன்கேஸ் இந்த படம் வந்து இன்னொரு 1 or 2 வீக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக நல்லா போகலைன்னா படம் 4 வீக்ஸ்லேயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இன்னுமே பார்க்காம மக்கள்லாம் இருக்காங்க. ரஜினிக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வேறு இப்போ பார்க்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஏ சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கோர்ட்லேயுமே கேஸ் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ். அவங்க வந்து அப்ரூவல் எல்லாமே முடிச்சு சொல்லலாம் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா யூஏ சர்டிஃபையோட இந்த படம் வந்து ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக கூட மாறலாம். ஓகே, இது தாண்டி எப்போ நமக்கு பிரைமில் வரும்னா மேக்ஸிமம் செப்டம்பர் 2nd வீக்கில் தான் இந்த படத்தை உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ இந்த படம் வந்து இன்கேஸ் 4th வீக்லேயே வந்து டல் ஆகிடுச்சு, அந்த 4th வீக்கெண்டில் இந்த படம் உங்களுக்கு மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் செப்டம்பர் 2nd வீக் தான் இந்த படத்தை ஓடிலிஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை ஓடியில் பார்க்க வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தோடைய சன் டிவி ப்ரீமியருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தீபாவளிக்கே வந்து ப்ரீமியர் பண்ண சான்சஸ் ஹைலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம்.